நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நினச்சது அவ்வளோ சீக்கிரம் நடக்கிறது இல்லை எந்த முயற்சி செஞ்சாலும் அது ரொம்ப டிலேடாக தான் எனக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா காரணம் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை ஹோலிஸ்டிக்காக பார்க்கல. அதாவது தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கல. ரொம்ப சின்ன தேவைகளுக்கும் ஒரு வருஷத்துக்குள்ளே முடிய போகிற பிரச்சனைகளுக்கும் தான் நீங்கள் வந்து லைஃப்பை வாழ்கிறீங்கன்னு அர்த்தம். இது எப்படி புரிஞ்சுக்கலான்னா, நிறைய பேர் எது வாழ்க்கையோட இலக்கு, எது வந்து தற்காலிக பிரச்சனைன்னு பிரித்து புரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்ம தற்காலிக பிரச்சனைகளை பெரிய அளவுக்கு உருவப்படுத்திட்டு அதுக்கு நம்ம சிந்தனையும் எனர்ஜியும் செலவிடும்போது நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கக்கூடிய வழிகள் நம்ம தேட மாட்டோம், நம்ம சிந்தனை தேடாது. அப்போது டெய்லியும் நம்ம வேலைக்கு போகிறது கூட ஒரு கைண்ட் ஆஃப் டெம்ப்ரரி சொல்யூஷன் தான். டெய்லியும் நம்ம வந்து ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அது அடுத்த மாதத்துக்கோ அடுத்த வருஷத்துக்கோ ஏதோ ஒரு தேவையை பூர்த்தி பண்ண போகுது. ஆனால் நம்ம ஒரு இலக்கை வச்சு அதுக்காக நம்ம சிந்தனையை ஃபைன் டியூன் பண்ணும்போது தான் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கான ஒரு பெரிய வழிகள் ஓப்பன் ஆகும். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு இது இலக்கா இல்லை இது வந்து தற்காலிக பிரச்சனையான்னு புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸோ ஒரு ப்ராப்பரான கோல் இல்லாமல் உங்களோட சிந்தனையை நீங்கள் வந்து பெரிய தேவைகளுக்காக செயல்படுத்த முடியாது. வாழ்க்கையும் ரொம்ப வேகம் கம்மியாக தான் போகும். நம்ம சேனலில் கோல்ஸ் எப்படி செட் பண்ணுன்றதை பற்றி நிறைய வெப்சீரிஸ் இருக்குது. நீங்கள் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நான் சூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு இலக்கா இல்லை வந்து ஒரு தற்காலிக பிரச்சனையா, நான் எதை நோக்கி தான் ஓடுறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில கேள்விகள் நீங்களே கேட்டுக்கணும். அதில் ரொம்ப முக்கியமான கேள்வி என்னென்னா, இப்போது எனக்கு ஒரு தேவைன்னு நான் சொல்கிறேன்ல, அந்த தேவை நான் அடைஞ்சிட்டேன்னா என் வாழ்க்கை எவ்வளோ தூரம் மாறப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 25 இருக்கேன், இந்த தேவையை நான் அடைஞ்சிட்டேன்னா இது என்னுடைய 40, 50, 60 வயசை கூட மாற்றுமா அப்படின்னு யோசிக்கணும். அப்படியெல்லாம் இல்லை, நான் 25 இருக்கேன், இப்போ நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன், நான் கவலைப்பட்டுட்டு இருக்கிற இந்த விஷயம் வந்து நான் செஞ்சு முடித்தேன் அப்படின்னா 26 வரைக்கும் தான் அது வந்து எஃபெக்டை க்ரியேட் பண்ண போகுது அப்படின்னா அது ரொம்ப தற்காலிகமான பிரச்சனை, தேவைன்னு கூட வச்சுக்கலாம். அப்போ நம்ம எந்த விஷயத்துக்காக ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கிறோமோ அதனுடைய டெப்த்தை செக் பண்ணுங்கள். அது எவ்வளோ தூரம் நம்ம லைஃப்பை பாதிக்க போகுதுன்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா அதை நான் ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, அதை விட பெரிய இலக்கை எடுத்துகிட்டு வந்து ஒரு 40, 50 வயசு வாழ்கிறதுக்கான தேவைகளை முன்னிலைப்படுத்திக்கணும். அடுத்த கேள்வி, சரி ஓகே இது ப்ராப்ளம், இதை சார்ட் அவுட் பண்ணாமல் லைஃப்பில் நகர முடியாதுன்ற சுச்சுவேஷன் இருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். எப்படின்னா, லைஃப்பில் நிறைய பகுதிகள் இருக்குது. நமக்கு ஹெல்த் இருக்குது, ரிலேஷன்ஷிப் இருக்குது, கெரியர் இருக்குது, நம்மளை எப்படி நம்ம வளர்த்துக்கணுன்ற தேவைகள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் பெருசு பண்ணி இதுக்காக மட்டுமே போராட்டிங்கன்னா வாழ்க்கையை நகராது. ஸோ இது வந்து டெட் எண்ட் சுச்சுவேஷனான்னு பார்க்கணும், இது இல்லாட்டி எதுவுமே இல்லையான்னு பார்க்கணும். அப்போது அந்த இடத்துல அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் வேலை செய்வீங்க. அது உங்களுடைய கம்பல்சரி மேண்டேட்ரி டாஸ்க் மாதிரி எப்படியும் செய்ய தான் போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒரு ஜாப் இல்லை, ஜாப் அடைஞ்சே தீரணும், அதுக்கு வேண்டி நான் நாளைக்கு காலைல சாப்பிடாமையோ ரிலேஷன்ஷிப் பார்க்காம இருக்க முடியாது. ஸோ அப்போ அந்த மாதிரி லைஃப்பில் இது டெட் எண்ட் சுச்சுவேஷனா, இது இல்லாட்டி எதுவுமே நகராதா, இல்லை நான் வந்து இதை பெருசுப்படுத்தி நான் கவலைப்பட்டுருக்கேனான்னு பார்க்கணும். அப்போது இது நீங்கள் எடுத்துருக்கிறது ப்ராப்ளமாக இருந்தால் எப்படி புரிஞ்சுக்கலான்னா, அடுத்தடுத்த தேவைகள் நகர்ந்து போகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். இது வந்து இல்லைங்க இதுதான் வந்து டெட் எண்ட் அப்படின்னா அதை சார்ட் அவுட் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த கேள்வியை நீங்கள் கேட்கும்போது ஒரு வேளை சின்ன பிரச்சனையாக இருந்தால் உங்களால் அதை ஈஸியாக ரியலைஸ் பண்ண முடியும். அதை தாண்டி எகெயின் நான் முதல்ல சொன்ன மாதிரி பெரிய தேவைகளை முன்னிலைப்படுத்துங்க. இன்னொரு கேள்வி ரொம்ப சுலபமானது என்ன அப்படின்னா, இப்போ நான் கோத்ரூ பண்ணுற இந்த தேவையை நான் பூர்த்தி பண்ணால் எனக்கு என்ன ரிவார்டு கிடைக்கும்னு பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ்க்கு வெறும் சொல்யூஷன் கிடைக்கும், அதுக்கு மேலே ரிவார்டு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இன்றைக்கி நிறையா கடன் இருக்குது அப்படின்னா கடனை முடிச்சிட்டேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் மைனஸில் இருந்தேன், என்கிட்ட 10 லட்சம் ரூபா கடன் நான் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, நீங்கள் 10 லட்சம் ரூபா கடன் அடைச்சிட்டேன், நான் இன்றைக்கி வந்து 0 வந்துட்டேன். தெர் இஸ் நோ ரிவார்ட். அதில் எதுவும் நான் வளரலை, நான் வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமில் இருக்கீங்க, அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன? ஸோ அப்போது நீங்கள் எடுத்துக்கிற அந்த பிரச்சனையில் நீங்கள் கோத்ரூ பண்ணுறது கோல் நினச்சிட்டு பண்ணுறீங்கன்னா அதனுடைய முடிவில் என்ன ரிவார்டு கிடைக்க போகுதுன்னு உங்களை கேட்டுக்கோங்க. ஸோ அது ரிவார்டு எதுவுமே இல்லைன்னா அது வாழ்க்கையோட வளர்ச்சி கிடையாது, அது ஒரு சொல்யூஷன், ஒரு ஃபிக்ஸு. ஒரு செவத்தில் ஒரு கிராக் இருக்குது, அதை சீல் பண்ணியிருக்கீங்களே தவிர புதுசாக நீங்கள் செவர் கட்டலை. ஸோ இலக்குக்கும் பிரச்சனைக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம இங்கே என்ன சொல்கிறோன்னா, இல்லைங்க நீங்கள் வந்து ப்ரெசன்ட் ப்ராப்ளத்தையே பார்க்காதீங்க, கோலை மட்டும் பாருங்கன்னு சொல்ல. ப்ரெசன்ட் ப்ராப்ளம் நீங்கள் எப்படியும் பார்த்து தான் ஆகணும், அது கட்டாயத்துக்குள்ளே வந்துடுது. நமக்கு பசின்றது கரண்ட் இஷ்யூ, நீங்கள் அதுக்கு நேரம் ஒதுக்கி எப்படியும் சாப்பிட தான் போகிறீங்க, எவ்வளோ பெரிய தேவைகள் இருந்தாலும் சாப்பிட தான் போகிறீங்க. எனக்கு ஒரு சின்ன கால் அடிபட்டிருக்கா, ஆமாம் அதுக்கு நான் வந்து மெடிசன் எடுத்து தான் ஆகணும், இல்லை நான் வந்து மருந்து வச்சு தான் ஆகணும், அது கம்பல்சரி. அப்போது நம்ம இங்கே என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இன்றைக்கி கண்ணு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள், உங்களை கஷ்டப்படுத்துகிற பிரச்சனைகள் எப்படியும் நீங்கள் ஹேண்டில் பண்ண தான் போகிறீங்க. அப்போது இதுதான் முக்கியம்னு உட்காந்துட்டிங்கன்னா லைஃப் லாங் இதை மட்டுமே தான் பண்ணிட்டுருப்பீங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை மட்டுமே நான் ஹேண்டில் பண்ணிட்டுருப்பேன், நான் இதை மட்டுமே சார்ட் அவுட் பண்ணிட்டுருப்பேன் அப்படின்னா இவங்க தான் வந்து கடைசியில் தான் லைஃப்பை வந்து ரொம்ப டிலே பண்ணி தனக்கு தேவையானதை அடைய முடியாமல் சர்வைவல் லைஃப்லேயே மாட்டிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வச்சுருக்கிறது
கோலா இல்லை ஷார்ட் டேர்ம் இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு தேவையான்னு பார்த்துக்கணும். இங்கே கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஷார்ட் டேர்ம் தேவைகளை கவனிச்சுட்டு பிரச்சனைகளை கவனிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்கள் என்டையர் லைஃப்பை மாற்றாதுன்றதான் இங்கே சொல்லுவேன். இதை சுலபமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு மூவி பார்க்குறீங்க, அதனோட எண்டிங் வந்து ரொம்ப சேடாக இருந்தால் அது வந்து ஒரு 2-3 நாளைக்கு உங்களுக்கு இம்பேக்ட் பண்ணும். டிப்பிக்கலி நீங்கள் கோ த்ரூ பண்ணுற ப்ராப்ளம்ஸ் அதே தான். இது நிரந்தரமாக இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் பார்க்குற படத்தை ஒரு 3 நாளில் மறந்துடுவீங்க. உங்களுக்கு நடக்கிற பிரச்சனையை ஒரு 3 மாதத்தில் மறந்துடுவீங்க. ஆனால் அதை தாண்டி உங்கள் வாழ்க்கை எவ்வளோ பெருசுன்றதை உங்கள் கான்ஷியஸ்க்கு டீச் பண்ணணும். இல்லாட்டி அந்த பிரச்சனையவே யோசித்து அதையும் சேர்த்து மேனிஃபெஸ்ட் பண்ணது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் ப்ராப்ளம்ஸ், ஃபோக்கஸ் ஆன் யுவர் லைஃப் கோல்ஸ். லைஃப் கோல்ஸ் என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்கிறேன்.